உலகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கறதே ஆச்சரியம். அதுலயும் பாத்தீங்கன்னா ஊர்கள் எப்படி உருவாச்சுங்கிறது இன்னும் ஆச்சரியம். அதுலயும் பல ஊர்களுக்கான பெயர்கள் எப்படி உருவாச்சுங்கிறது இன்னும் ஆச்சரியம். அந்த வகையில் இன்றைய வணக்கம் தமிழகத்தின் அடுத்த பகுதியாக வருகிறது ஊரும் பேரும். நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. தென் தமிழகத்தில் முக்கிய சிவ தலங்களில் ஒன்றான இக்கோவிலின் பெயராலேயே இவ்வூர் அமைந்துள்ளது. சங்கர நாராயணர் கோவில் என்ற ஊர் பெயர் பேச்சு வழக்கில் சங்கர நயினார் கோவில் என்று அழைக்கப்பட்டது. அரசு பதிவேடுகளில் சங்கர நயினார் கோவில் என்று இருந்த பெயர் காலப்போக்கில் சங்கரன் கோவில் என அழைக்கப்பட்டு வருகிறது. நெல்லையிலிருந்து சுமார் 55 கிலோமீட்டர் தூரத்தில் ராஜபாளையம் செல்லும் வழியில் இவ்வூர் அமைந்துள்ளது. மேலும் குற்றாலத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் கோவில்பட்டி செல்லும் வழியில் அமைந்துள்ளது. புகழ்பெற்ற இக்கோவிலில் சிவனும் விஷ்ணுவும் இணைந்து ஒரு சேர சங்கர நாராயணராக காட்சி அளிப்பது முக்கிய அம்சமாகும். இக்கோவில் சுமார் 900 வருடங்களுக்கு முன்பு பொருணையாற்றின் கரையில் உள்ள மணலூரில் அப்போது அரசாண்ட உக்கிரபாண்டிய மகாராஜாவால் இக்கோவில் கட்டப்பட்டது. இக்கோவிலின் தல வரலாறு என்பது சங்கரன் கோவில் புன்னைவன தலமாக கருதப்படுவதாகும். இந்த புன்னைவன தலத்தில் மணிகிரீவன் என்பவன் வன காவலராக இருந்து வந்தார். நந்தவனத்தில் ஒரு புற்று வளர்வதைக் கண்டு அதனை வெட்டும்போது அங்கிருந்த பாம்பின் வால் வெட்டப்பட்டது. அந்த புற்றின் அருகில் சிவலிங்கம் இருப்பதை அவன் கண்டான். தான் கண்ட அந்த காட்சியை மணிகிரீபவன் என்பவர் மன்னர் உக்கிரபாண்டிய மகாராஜா மற்றும் அவரது ஆலோசகர் உமாபதி சிவாச்சாரியாரிடம் கூறி இந்த அதிசயத்தை காண அவர்களையும் அழைத்து வந்தார். அப்பொழுது சங்கரனார் அசரீரியாக ஆணை தர புன்னைவன தளத்தை கோவிலாக கட்ட மன்னர் ஏற்பாடு செய்தார். இதனால் மிக பிரம்மாண்டமான கோவில் அங்கு எழுப்பப்பட்டது. இதை நினைவுபடுத்தும் வண்ணம் மணிகிரீவனுக்கும் கோவில் முன்னே சிலை வைக்கப்பட்டது. அதே போன்று இக்கோவிலை கட்டிய உக்கிரபாண்டிய மகாராஜா மற்றும் அவரது ஆலோசகர் உமாபதி சிவாச்சாரியார் ஆகியோருக்கும் இங்கு சிலை வைக்கப்பட்டுள்ளது. இக்கோவிலில் அக்னி தீர்த்தம், அகத்திய தீர்த்தம், சூரிய தீர்த்தம், பைரவி தீர்த்தம், கௌரி தீர்த்தம் என 5 தீர்த்த நிலைகள் உள்ளன.